ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களோட வசந்த நவராத்திரி பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இதை சைத்திர நவராத்திரின்னும் லலிதா நவராத்திரின்னும் சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமுமே அமாவாசைக்கு பிறகு வர அந்த 9 நாட்களுமே நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனின் இந்த 9 நாட்களுமே பெண்மைக்குரியவை என கருதப்படுகிறது. இந்த நாளில் அம்பாளை வழிபட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுறது. நவராத்திரி என்று சொன்னாலே எல்லோரும் மிகவும் அறிந்தது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த 9 நாட்கள் அனுசரிக்கப்படும் சாரதா நவராத்திரி. வீட்டில் கொலுலாம் வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனை வழிபடுறோம். மூன்றாவதாக ஷியாமலா நவராத்திரியில் ராஜமாதங்கி மிகவும் விசேஷமாக உபாசிக்கப்படுகிறார். இப்போ நாம் பார்க்க போகிறது வசந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை கழிஞ்சு அடுத்த 9 நாட்களும் கொண்டாடப்படுகிறது. இப்போ நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி மார்ச் 19ஆம் தேதி ஆரம்பிச்சுடுத்து 27ஆம் தேதி வரை இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த வசந்த நவராத்திரிக்கு சைத்திர நவராத்திரினும் லலிதா நவராத்திரினும் பெயர் உண்டு. இந்த நவராத்திரி ஆதி பராசக்தியின் வடிவமான ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை உபாசிக்கிறோம். இப்பொழுது நாம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியோட மகிமைகளை பற்றியும் அவளை லலிதா சஹஸ்ரநாமத்தில் எப்படி போற்றி கொண்டாடப்படுகிறாள் என்பதையும் பார்க்க போகிறோம். லலிதா திரிபுர சுந்தரிக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஷோடசி, காமாட்சி, ஸ்ரீமாதா, காமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. அவளுடைய மகிமைகளை பற்றி பார்க்கும்போது இந்த பெயரும் எதனால் வந்ததுன்னு நம்மளுக்கு புரியும். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தசமகா வித்யாக்களில் மிகவும் முதன்மையானவள். மகாவித்யா என்றால் பேரறிவு. இந்த 10 மகா வித்யாக்களும் ஆதி பராசக்தியோட 10 அதீத தெய்வீக அம்சங்கள் ஆவர். இவர்கள் பெரும் ஞானம் படைத்தவர்கள். இப்பொழுது நாம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தோன்றிய வரலாற்றை பார்க்கலாம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல இந்த கதையிலேருந்து தான் இந்த வரலாறு உருவாருது. சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருக்கும்போது பார்வதி தேவிக்காக காமதேவன் சிவபெருமான் மீது மலர் அம்புகள் எய்தினான். அவரோட தவத்தை இடையூறு செய்ததால் சிவன் கோபமுற்று தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பல் ஆக்கினார். சித்திரகர்மாங்கிற ஒரு சிவகணம் அந்த சாம்பலை வைத்து ஒரு உருவம் செய்ய அதற்கு உயிர் மிகவும் சக்திசாலியான அசுரனான பண்டாசுரன் தோன்றினான். அந்த பண்டாசுரன் உலகத்தையும் கொடுமைப்படுத்த துவங்கினான். தேவர்கள் அவன் செய்த கொடுமையை தாங்காமல் பிரம்மா விஷ்ணுவோட சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். சிவபெருமான் ஆதி பராசக்தியிடம் சரணடையும்படி அறிவுறுத்தினார். தேவர்கள் நாரத ரிஷியின் அறிவுரைப்படி ஒரு மகாயாகம் ஆதி பராசக்தியை பிரீத்தி செய்வதற்காக செய்தனர். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2வது லைன்லேயே வரும், சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அக்னி குண்டத்திலிருந்து ஷோடசியாக, அதாவது என்றும் 16 வயதுடைய பேரொளியுடனும் அழகு மற்றும் சக்தியுடனும் அவதரித்தாள். தேவர்களுக்கு பண்டாசுரனை அழிப்பதாக வாக்களித்தாள். இப்போ அவளோட தோற்ற அழகை நம்ம பார்க்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர முதல் தியான ஸ்லோகம் சிந்தூராருண விக்கிரகாம் திரேனாம் மாணிக்ய மௌலிஸ்புர தாரா நாயக்க சேகராம் ஸ்மிதமுகீம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்தில் அம்பாள் அப்படியே வர்ணனை பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த அம்பாளோட வர்ணனையை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி குங்கும சிவப்பு திருமேனியுடன் 1000 மடங்கு ஒளியுடன் பிரகாசிப்பவள். நம்ம அபிராமி அந்தாதியில் கூட முதல் ஸ்லோகத்தில் பார்க்கலாம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர். அதாவது அந்த சூரியன் உதிக்கிறத ஒரு கலர் வரும்ல, அந்த நிறத்தில் அவள் இருப்பாளாம். 3 நயனாம், அதாவது 3 கண்களோட, அது மாதிரி பிறை நிலவு பதிக்கப்பட்ட மாணிக்க கிரீடத்துடன், கருணை வெளிப்படுத்தும் புன்னகை தழுவும் முகத்துடன், அழகான அங்கங்களை கொண்டவளாகவும், கையில் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தங்க பாத்திரத்தில் நிரம்பிய தேன் ஒன்றிலும் மற்றொன்றில் தாமரை மலரும் ஏந்தி இருக்கின்றாள்.
அவளுடைய தாமரை போன்ற சிவந்த பாதங்கள் விலை உயர்ந்த ரத்னங்கள் பதிக்கப்பட்ட கலசத்தின் மேல் உள்ளன. அவளுடைய கண்கள் சிவந்த நிறத்துடன் உதிக்கும் சூரியன் போன்ற அந்த கலரில் மிகவும் கருணை மிகுந்ததாகும். அவளுடைய கைகளில் பாசம், அங்குஷம், மலரம்புகள், கரும்புவில் ஏந்தி இருக்கின்றாள். தியான ஸ்லோகத்தில் வரா மாதிரி அருணாம் கருணாம் தரங்கிதாக்ஷீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம். அவளை சுற்றி 8 சித்திகளும் சூழ்ந்துள்ளன. அவளுடைய கூந்தலில் சம்பகா, புன்னாக, சௌகந்திகா மலர்களை சூடியிருக்கிறாள். அவளுடைய மூக்கு புதிதாக மலர்ந்த சம்பகா மலரை போல் உள்ளது. அவளோட மூக்குத்தி எப்படின்னா நட்சத்திரத்தை விட பிரகாசிக்குமா. சூரியனையும் சந்திரனையும் காதணிகளாக உடையவளாம். அவளுடைய கன்னங்கள் எப்படி இருக்குமா, பத்மராகத்தில் செய்யப்பட்ட கண்ணாடியை விட பிரகாசம் மிஞ்சியதான். இப்படி அவளோட அழகை, அதாவது கேசாதி பாத வர்ணனையை நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் படித்து அனுபவிக்கலாம். அம்பாள் எங்கே வசிக்கிறான்னு பார்க்கலாம். அவள் மேருமலையின் மைய சிகரத்தில் வசிப்பவள். ஸ்ரீநகரின் தலைவி. எல்லா வரங்களையும் நிறைவேற்றும் வீட்டில் வசிப்பவள். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா ஸ்ரீ சக்கரராஜ நிலையா. லலிதாம்பிகைக்கு காமேஸ்வரிங்கிற பெயருண்டு. அவள் சிவனின் வடிவமான காமேஸ்வரரால் கட்டப்பட்ட மாங்கல்ய சூத்திரத்தை அணிந்து பிரகாசிக்கிறாள். அவளுக்கு ஒரு நாம லலிதா சஹஸ்ரநாமத்தில் மகா காமேஷ மகிஷி, அதாவது மகா காமேஸ்வரரின் பெரும் அரசி ஆவாள். இப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமாவும் அம்பாலோட மகிமையை நமக்கு உணர்த்தும். இப்போ நாம் பண்டாசுரனை எப்படி அவள் அழிச்சாங்கிறத பார்க்கலாம். லலிதாம்பிகை தேவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி அவர்களுக்காகவே அவதரித்து பண்டாசுரனை வதைக்க வாராகி, ஷியாமலா மற்றும் தன் மகளான பாலா திரிபுர சுந்தரி உள்ளடங்கிய சக்திகளை உருவாக்கி சர்வாயுதங்களுடன் ஸ்ரீசக்கர ரதத்தில் ஏறி மகா காமேஸ்வர அஸ்திரத்தை பயன்படுத்தி பண்டாசுரனை அழித்தாள். இப்படி அவளிடம் சரண் புகுந்தோரை ரட்சித்து காப்பாற்றுகிறாள். அவள் இந்த பிரபஞ்சத்தையே ஆள்பவள் என்பதால் மகாராக்னி என்றும் ராஜராஜேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள். அவளுக்கு ரக்ஷாகரி அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஏன்னா எல்லோரையும் ரட்சிக்கிறா இல்லையா. அவள் பக்தி பிரியா, பக்தியை விரும்புகிறவள். பயாபகா, பயத்தை போக்குபவள். ஸ்ரீகரி, செல்வத்தை வழங்குபவள். பாபநாசினி, பக்தர்களின் பாவத்தை அழிப்பவள். துக்கஹந்திரி, துயரை போக்குபவள். கோமாதா, சுரபி பசுவாக எல்லா வரங்களையும் அருளுபவள். ராஜலக்ஷ்மி, உலகின் செழிப்பின் வடிவாக விளங்குபவள். விக்னநாசினி, அதாவது எல்லா தடைகளையும் தகர்ப்பவள். அவளுக்கு காமாட்சிங்கிற பெயர். ஏன்னா தன் பார்வையாலேயே ஆசைகளை நிறைவேற்றுபவள். இப்படி அவளை சரணடைந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறாள். இந்த வசந்த நவராத்திரி நிறைய கோவில்களில் சிறப்பாக பூஜைகள்லாம் நடைபெறத நம்ம பார்க்கலாம். எங்கே அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக, திரிபுர சுந்தரியாக அருள் பாலிக்கிறாளோ அது மாதிரி சக்தி பீடங்கள் மேரு எங்கே ஸ்தாபிச்சிருக்காளோ அங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. இந்த மாதிரி நாட்களில் நாமும் அம்பாளோட கோவிலுக்கு போய் அம்பாளை வழிபட்டு அவளோட அருளை பெறலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்லேயே பூஜை அறை முன்னாடி விளக்கேற்றிட்டு அவர்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது லலிதா சஹஸ்ரநாமம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சொல்லலாம், அபிராமி அந்தாதி கூட படிக்கலாம். அம்பாள் பாயசான்ன பிரியா. இனிப்பு உணவு அவளுக்கு ரொம்ப விருப்பம். அவளுக்கு பூஜை பண்ணி ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டோன்னா நிச்சயமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.